ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். நீங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி. நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது வந்து வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலைன்னு எடுத்துட்டிங்கன்னா வேர்க்கடலை வந்து 26%, அதாவது 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துட்டிங்கன்னா 26 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதில் 16 கிராம் கார்போஹைட்ரேட். ஆனால் என்ன ஒரு டேஞ்சரஸ் பார்ட்டுன்னா 50 கிராம்ஸ் ஃபேட் கொலஸ்ட்ரால் இருக்குது. பட் இட்ஸ் அ குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால், அது ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு டிஃபன் சாப்பிடும்போது ஒரு இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாமே வந்து ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட், நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த டைம் இந்த சட்னி யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். இதிலேருந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறது நம்ம தங்கராஜ். வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிலக்கடலை சட்னி தேங்காய் இல்லாமல் செய்யலாம், எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கடலை வறுத்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், புளி, மிளகாய், காஞ்ச மிளகாய், பல் பூண்டு, உப்பு, கடுகு, கருவேப்பிலை, ஆயில். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாமல் நிலக்கடலை சட்னி செய்யும். இப்போ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சுட்டு சின்ன ஒரு கடாயை வச்சிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகாய் சேர்த்திக்கலாம், வெங்காயம் சேர்த்திக்கலாம், பூண்டு சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, மீடியமாக வதங்கினா போதும். இப்போ புளி சேர்த்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்திக்குவோம். கடலையை சேர்த்திக்குவோம், உப்பு சேர்த்திக்குவோம், தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்குவோம். சட்னி அரைச்சாச்சு. பவுலில் சேர்த்திக்குவோம். கெட்டியாக இருக்குது, நீங்கள் வேணால் தண்ணி சேர்த்திக்கலாம். சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்திக்கலாம். சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிட்டேன். இப்போ டேஸ்ட் பார்ப்போம். இந்த சட்னி வந்து சீக்கிரமாக செய்யலாம். வீட்டில் இருக்கிறத வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லி, தோசை எதுனாலும் சாப்பிட்லாம். சாதம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது வேர்க்கடலை சட்னி. ஏன்னா இது வந்து ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் நண்டு இருந்தால் நல்லா இருக்குது. அதனால தான் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஒரு கிரானியூல்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு க்ரன்ச் கிடைக்கும். நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. வேர்க்கடலை சட்னி வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த வேர்க்கடலையை வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. வேர்க்கடலையை வறுத்து தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வச்சுக்கலாம். எப்போ சட்னி அரைக்கலாம் டக்குன்னு எடுத்து உடனே அரைச்சி முடிச்சிடலாம். இதே தேங்காய்னா நீங்கள் துருவணும் இந்த மாதிரி வேலை எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சட்னி வந்து இந்த பக்கம் ரொம்ப பாப்புலர். இந்த சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், சேலம் இந்த பக்கம்லாம் நல்லா பாப்புலராக இருக்கும். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சவுத்து பக்கம் போனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அவைலபிலிட்டி கம்மி. வேர்க்கடலை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது. இங்கே நிறைய வேர்க்கடலை கிடைக்கும். இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி, தோசை இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் கூட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பொங்கல், வடை இதெல்லாம் ரொம்ப பிரமாதம். எனி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது தங்கராஜ் டேஸ்ட்டு உங்களால் கொண்டு வர முடியுமான்னு தெரியாது, பட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடோட நானும் தங்கராஜ் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.